இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வின் டிவி ஓனர் தேவநாதன் யாரை நிற்கிறாரு? கார்த்தி சிதம்பரம். அங்கே பெரும்பாலான வாக்கு சிவகங்கையில் முக்குளத்தூர் வாக்கு. உண்மையாகவே அண்ணாமலை யாரை நிறுத்தியிருக்கணும்? ஒரு முக்குளத்தூரை நிறுத்தியிருக்கணும். தேவநாதன் யாதவுக்கு சிவகங்கை வடக்கையா தெற்கேன்னு தெரியுது. பிஜேபியிலையும் டம்மி வேட்பாளர், அதிமுகலையும் டம்மி வேட்பாளர். அப்புறம் ஈஸியாக யார் ஜெயிப்பா? கனிமொழி ஜெயிச்சிருவாங்க. அப்போ எதுக்கு இந்த தேர்தல்? அன்னபூசா அந்த அம்மா ஜெயிச்சுட்டு போட்டுமே. அப்போ இதெல்லாமே யதார்த்தமாக நடந்தது அல்ல. எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு டம்மியை போட்டு வைகோ அவங்க ஜெயிக்கட்டும். எடப்பாடி என்ன சொல்ல போறாருன்னா, உங்கள் மகன் ஜெயிக்கிறதுக்கு நான் எவ்வளோ உதவி பண்ணேன், நீங்கள் தயவுசெய்து திமுக கூட்டணி என் கூட சேர்ந்து உங்களுக்கு 10 சீட்டு தராங்க, எம்எல்ஏ சீட்டு. எப்போ? 26ல் 26 இப்போவே வேலையை ஆரம்பிச்சாச்சு. திருமாவுக்கு பிஜேபியில் சந்திர காசு போட்டிருக்காங்க. அவருக்கு செலவு பண்ணுறதுக்கு அவருக்கு காசு இல்லை. எல்லா நெட்வொர்க்கும் பிஜேபியும் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, ஏடிஎம்கேயும் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கேல என்ன நினைக்கிறாரு எடப்பாடினா, இந்த தேர்தலை திருமாவளவனை எதிர்த்து ஒரு டம்மியை போடுவோம், வைகோவை எடுத்து ஒரு டம்மியை போடுவோம், கம்யூனிஸ்டுகளை எடுத்து ஒரு டம்மியை போடுவோம். போட்டோம்னா நமக்கு என்ன எதுக்கு யூஸ் ஆகும்? உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். தேர்தல் நேரங்களில் அந்த வேட்பாளர் அறிமுகம் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு வேட்பாளர் நிற்கிறாரு, அரசியலில் ரொம்ப வருஷமாக அந்த அரசியல் அவ்வளோ ஊறி போன ஒரு வேட்பாளர் நிற்கிறாரு அப்படின்னும் போது, இன்னொரு பக்கம் அவங்களுக்கு ஆப்போசிட் நிற்கிறவங்களும் நம்ம கவனிப்போம். சரி, இவருக்கு யார் ஆப்போசிட்டாக நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும் சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் நிற்கிறாரு. ஸோ அவர் அரசியலில் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு, எவ்வளோ வருஷமாக போராடிட்டு இருக்காருன்னு எல்லாமே தெரியும். இன்னொரு பக்கம் கார்த்தி யாழினி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிப்பாட்டியிருக்காங்க. அவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருமாவளவனை ஒப்பிடும்போது அந்தளவுக்கு பெருசாக யாரும் மக்கள் மனசில் பேசப்பட்டதும் கிடையாது, அவ்வளோ தெரிஞ்ச முகமும் கிடையாது. ஏன் இந்த மாதிரி நிப்பாட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது திருமாவளவனை எதிர்த்து கார்த்தியாயினியை நிப்பாட்டிய அண்ணாமலை சிதம்பரத்தினுடைய மகன் கார்த்திக் சிதம்பரத்தை எதிர்த்து யாரை நிப்பாட்டியிருக்காருன்னா, பிஜேபியில் தேவநாதன் வின் டிவி ஓனர் தேவநாதன். ஓகே. வின் டிவி ஓனர் தேவநாதன் யாரை எடுத்து நிற்கிறாரு? கார்த்தி சிதம்பரத்தை. அவருக்கு தேவநாதனுக்கு சிவகங்கை யாதவ் வாக்கு வங்கியை மட்டுமே நம்பி நிற்கிறார். அங்கே பெரும்பாலான வாக்கு சிவகங்கையில் முக்குளத்தூர் வாக்கு தான். உண்மையாகவே அண்ணாமலை கார்த்திக் சிதம்பரத்தை எதிர்த்து நிறுத்தணும்னா யாரை நிறுத்தியிருக்கணும்? ஒரு முக்குளத்தூரை நிறுத்தியிருக்கணும். போன முறை தேர்போகி பாண்டியன் ஒருத்தர் அமமுக சார்பாக நிற்கிறார், சுயேட்சை தான் வச்சுங்க. அவர் நின்று 1,22,000 வாக்கு வாங்குறார். தேவநாதன் யாதவுக்கு சிவகங்கை வடக்கையா தெற்கேன்னு தெரியாது. இப்போ தான் சிவகங்கை அவர் களத்துக்கே போகிறார். சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம் அவங்க அப்பா பாட்டம் பூட்டெல்லாம் சொந்த ஊர் எது? காரைக்குடி, சிவகங்கை தான். அப்போ பிஜேபி என்ன பண்ணியிருக்கணும்னா, பிஜேபிக்கு சிதம்பரம் பெரிய எதிரி. அப்போது சிதம்பரம் மகனை தோற்கடிக்கணும்னா யாரை நிறுத்தியிருக்கணும்? ஒரு வலுவான ஆளை நிறுத்தியிருக்கணும். இதோட இன்னொரு கொடுமை என்னென்னா, ஏடிஎம்கேல சேவியர் தாஸ் ஒரு கிறிஸ்டியனை நிறுத்தியிருக்காங்க. எங்கே? சிவகங்கையில். கிறிஸ்டியனை நிறுத்தினா கிறிஸ்டியனை தவிர வேற யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அப்போது கார்த்திக் சிதம்பரம் மிக எளிதாக வெற்றி பெறுவார். ஆமாம், சிவகங்கையில் கிறிஸ்தவ ஓட்டுங்கிறது அவ்வளோ பெரிய அளவில் இருக்காது. அப்போது ஏடிஎம்கேயும் கார்த்திக் சிதம்பரத்தோட அன்கோல் இருக்குது, பிஜேபியும் அன்கோல் இருக்குது. நான் இதை இன்னொரு உதாரணத்தோடு சொல்கிறேன். இப்போ இதில் என்னென்னா, கனிமொழி தூத்துக்குடியில் நிற்கிறாங்க. தூத்துக்குடிக்கும் கனிமொழிக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த அம்மா ஒன்று வட சென்னையில் நிற்கணும், இல்லை தென் சென்னையில் நிற்கணும், மத்திய சென்னையில் நிற்கணும். தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஊராவது நீங்கள் கோயில்பட்டி, அந்த அம்மா இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. சரியா? ரைட்டு, இங்கே இருக்கிறாங்க. ஆனால் கனிமொழிக்கு தூத்துக்குடி நாடார் ஓட்டுன்னு அந்த அம்மா போய் நிற்குது.
அந்த அம்மாவுக்கு நாடாருக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க அம்மா நாடாருங்கிறாங்க, அது நாடாரு அல்ல. அப்போது சரி, நான் கனிமொழி நிறுட்டாங்க. எதிர்த்து யாரை நிறுத்துகிறாங்க நல்லா கேட்டுங்க. ஏடிஎம்கேல புத்தூர் கட்டுன்னு அசோகனர்கிட்ட ஒரு ஒரிஜினல் புத்தூர் அங்கே இருக்குது. எங்கே? ஆந்திராவில் இருக்குது. இவர் போலி புத்தூர். இந்த நுட வைத்தியசாலை அதே தான் அவர் பொண்டாட்டிக்கே டீனர் சத்யாட்ட 50 லட்ச ரூபா கொடுத்து கவுன்சில் சீட் வாங்கினார். இவரை கொண்டு போய் ஏடிஎம்கே நிறுத்தியிருக்கு. யார் மூலம்? வேலுமணி, டீநகர் சத்யா, எடப்பாடி மூலம் கொண்டு போய் அவர் எங்கே நிறுத்தியிருக்காங்க? தூத்துக்குடியில். அது இது வரைக்கும் இப்போ தான் தேர்தல் நிற்கிறார். கனிமொழி எதுக்கிறதுக்கு ஆளை பாருங்க. அப்போ கனிமொழி ஈஸியாக ஜெயிக்கும். அதே போல் பிஜேபி கூட்டணியில் தமாகவை சேர்ந்த விஜய்சீலன். தமாகவை யாருக்கும் தெரியாது. தமாகவைய யாருக்கும் தெரியாது. தமாகவில் இருக்கக்கூடிய விஜயசீலனை கொண்டு போய் கனிமொழிக்கு எதிராக நிறுத்தியிருக்காங்க. பிஜேபியிலையும் டம்மி வேட்பாளர், அதிமுகலையும் டம்மி வேட்பாளர். அப்புறம் ஈஸியாக யார் ஜெயிப்பா? கனிமொழி ஜெயிச்சிருவாங்கல்ல. அப்போ எதுக்கு இந்த தேர்தல்? அன்னபூசா அந்த அம்மாவை ஜெயிச்சுட்டு போட்டுமே. அப்போ இதெல்லாமே யதார்த்தமாக நடந்தது அல்ல. இதெல்லாம் யாரை ஏமாற்றுவதற்கு. அதே அடுத்து பார்த்தீங்கன்னா டிஆர் பாலு, கப்பல் கம்பெனி அதிபர். அவங்க மகன் அமைச்சர், ஏறக்குறைய கருணாநிதி குடும்பத்துக்கு சொந்தக்காரர். அவரே சொல்லிட்டார், சூடு சொரண மானம் ஒன்றுமே இல்லைப்பா எனக்கு, அப்போ தான் நான் இவ்வளோ போய் உதவிக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வர முடியும்னாரு. அவரை எதிர்த்து பிஜேபி கூட்டணியில் தமாக வேணுகோபால் கூட நிறுத்தியிருக்காங்க. யார் அவர் வேணுகோபால்? யாருங்க தெரியும் அவரை பற்றி? அடுத்து ஏடிஎம்கேல ஒருத்தர் பிரேம்குமார் எங்கே எத்தனை முன்னாள் மந்திரிகள் இருக்காங்க, எத்தனை ரமணா இருக்கார். ரமணாலாம் நிறுத்தினா டிஆர் பாலுக்கு ஒரு பெரிய ஃபைட்டு கொடுப்பாரு. வேணுகோபால் கொண்டு நிறுத்தியிருக்காங்க. அப்போ ஈஸியாக டிஆர் பாலு ஜெயிச்சு வரட்டும். யார் சொல்கிறா? பாஜகவும் சொல்லுது, டிஎம்கேவும் சொல்லுது, ஏடிஎம்கே சொல்லுது. அப்போ இதுக்கு பேர் தேர்தலா? அடுத்து பாருங்கள், செல்வ கணபதி சேலம் செல்வ கணபதி எடப்பாடியார் ஏரியா. யாரை நிறுத்தியிருக்காருன்னா 30 வயது ஒரு விக்னேஷ்னு ஒரு இளைஞனை நிறுத்தியிருக்கார். எப்போயா கட்சிக்கு வந்தார்? படிச்சுட்டு இருக்கும்போது கட்சிக்கு வந்தாராம். இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கார். செல்வ கணபதிக்கு வயசு என்ன? 75 வயசு. அமைச்சர். எப்போ? ஜெயலலிதா காலத்தில் அமைச்சர். திமுகவுக்கு வந்தார். சுடுகாட்டு கூட கச்சா புச்சா ஏறக்குறைய 50 வருஷம் அரசியல்வாதிங்க அவர் எடுத்து 30 வயசு இளைஞன் நிறுத்துறான். எப்படி சமாளிப்பான்? அதே போல் நீங்கள் பிஜேபியில் பாமக கேண்டிடேட் துரைன்னு ஒருத்தர் நிறுத்தியிருக்காங்க. செல்வ கணபதி மிக எளிதாக ஜெயிச்சுட்டு வந்துடுவார். அடுத்து திருச்சியில் துரை வைகோ. யார் பையன்? வைகோ மகன். அவருக்கு எதிராக ஏடிஎம்கேல புதுக்கோட்டை மணல் மாஃபியா கரிகாலர் இருக்கார்ல, அவருடைய தம்பி. அவருக்கு ஆற்று மணலை தாயா தெரியும். பொக்கலைனில் அல்றக்கு ஆற்று மணலை தான் எல்லாம் தெரியும். அவரை கொண்டு எங்கே நிறுத்தியிருக்காங்க? திருச்சியில். யாருக்கு எதிராக? துரை வைகோவுக்கு எதிராக. திருச்சி நேருக்கு எதிராக. அங்கே களம் யாருங்க? களத்தில் யார் இருக்கா? நேரு தான். நேருக்கு எதிராக ஏடிஎம்கேல புதுக்கோட்டை கருப்பையா அப்படின்னு நிறுத்தியிருக்காங்க. கரிகாலனுடைய அண்ணனோ தம்பியோ. அப்போ ஈஸியாக ஜெயிச்சு வரட்டு வைகோ. அடுத்து பிஜேபியில் அமமுக செந்தில்நாதன். எங்கே? திருச்சி எவ்வளோ பெரிய சென்ட்ரு. திருச்சியில் நேரு தான் பெரிய ஜாம்பவான். உள்ளாட்சி 10 பிஏ வச்சு அங்கங்கே எல்லா கார்பரேஷனும் ஒரு பிஏ வச்சு வசூல் பண்ணிகிட்டு இருக்கார். மேயரும் கிடையாது, கமிஷனும் கிடையாது. இவர் சொல்கிறால்தான் அங்கே. அப்போது இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இயற்கையாக என்ன காரணம்னா, எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு டம்மியை போட்டு வைகோ மகன் ஜெயிக்கட்டும். எடப்பாடி என்ன சொல்ல போகிறாருன்னா, உங்கள் மகன் ஜெயிக்கிறதுக்கு நான் எவ்வளோ உதவி பண்ணேன், நீங்கள் தயவுசெய்து திமுக கூட்டணியில் என் கூட சேர்ந்துங்க, உங்களுக்கு 10 சீட்டு தராங்க எம்எல்ஏ சீட்டு. எப்போ? 26 இப்போவே வேலையை ஆரம்பிச்சாச்சு. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு சொல்லுங்கள். அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலை சட்டமன்ற தேர்தல் கூட்டணிக்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற. அதே தான். நீங்கள் இந்த வேட்பாளர்லாம் பார்த்தீங்களா? நேரு அங்கே பெரிய ஜாம்பவான். திருச்சியை கண்டூரில் இருக்குது. வைகோ அவர் பெரிய லீடரு. 2 பேரையும் எதிர்ப்பதற்கு யாரை நிறுத்தி வச்சுருக்காங்க? பொக்கலைன்னு ஓட்டுற, லாரி ஓட்டுற, மணல் மாஃபியா கரிகாலனுடைய சகோதரன். அப்போ விஷயம் முடிஞ்சுதா? யார் ஜெயிப்பா ஈஸியா?
வைகோ துரை வைகோ ஜெயிப்பார். அப்போ இதுக்கு பேர் அரசியலா? ஒன்று. அடுத்து கார்த்திக் சிதம்பரத்தை எதிர்த்து பின் டிவி தேவநாதன் நிறுத்தியிருக்காங்க. பின் டிவி தேவநாதன் யாதவ் வாக்கை மட்டும் நம்புறாரு. அங்கே வாக்கே முக்குளத்தோர் வாக்கு தான். எங்கே? சிவகங்கையில். அடுத்து ஏடிஎம்கேல சேவியர் தாஸ் கிறிஸ்டின் மட்டும் ஓட்டு போடுவான். அப்போ முக்குளத்தோர் வாக்கு வாய்ப்பே இல்லை. அதே ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தென்காசியில் தேவேந்திர குல வேளாளர் வாக்கு வங்கி பெரிய வாக்கு வங்கி. அங்கே ஜான் பாண்டியனும் மோதுறாரு, கிருஷ்ணசாமி மோதுறாரு. யார் எந்த வாக்கு வங்கிக்கு? தேவேந்திர குல வேளாளர் வாக்கு வங்கி. அப்போ 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? இவர் பிஜேபி, அவர் ஏடிஎம்கே கூட்டணி. 2 பேருமே 2 பேரை 2 தொகுதிக்கு போட்டுருந்தீங்கன்னா 2 பேரும் ஜெயிச்சு வருவாங்க. தேவேந்திர குல வேளாளருக்கு 2 எம்பி கிடப்பாங்க. இப்போ எங்கே கொண்டு போட்டிருக்காங்க? ஒரே தொகுதியில் 2 பேரும் அடிச்சுக்குங்க. இது ஈஸியாக யார் ஜெயிப்பான்னா, கனிமொழியுடைய நண்பி டாக்டர் ராணி, திமுகவில் அந்த மாதிரி அரசு டாக்டர் ரிசைன் பண்ணிவிட்டு எலெக்ஷன் நிற்கிது. இவங்க தேவேந்திர குல வேளாளர் வாக்கு ஜான் பாண்டி கிருஷ்ணசாமி பிரிச்சுக்கிட்டாங்கன்னா திமுக ராணி அம்மா ஜெயிச்சிடும். இதெல்லாம் பிஜேபியும் உடந்தை, ஏடிஎம்கேயும் உடந்தை. யார் ஜெயிக்கிறதுக்கு? திமுக ஜெயிக்கிறது. அப்போது திமுக எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிடுச்சா? அடுத்து வந்துடுவோம். அடுத்து திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக அவர் பிஜேபியில் நிற்கிறாரு. ஏடிஎம்கேல ஜான்சி ராணின்னு ஒரு அம்மாவை நிறுத்தியிருக்காங்க. அந்த அம்மா அந்த தொகுதிக்கு இது வரைக்கும் எம்பியோ எம்எல்ஏவோ கவுன்சிலர் எதுவுமே இல்லை. அப்போது இதையெல்லாம் திட்டமிட்டு நடப்பதாகத்தான் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது. சேலம் செல்வ கணபதியை எதுக்க வலுவான நீங்கள் மாவட்ட செயலாளரோ முன்னாள் மந்திரியோ போட்டால் தான் அங்கே நிற்க முடியும். இந்த திமுக கேண்டிடேட்டில் ஒரு முஸ்லீம் கிடையாது, ஒரு கிறிஸ்தவர்கள் கிடையாது. எதில்? திமுக கூட்டணியில். அப்போது அதிமுக கூட்டணியில் அதிமுக அணியில் நின்று இந்த மிகப்பெரிய மலைகளை மோதுவதற்கு கவுன்சிலருக்கு கூட தகுதியில் அதால் இறக்கி விட்ருக்காங்க. அப்போது இதெல்லாம் நம்ம கூட்டி கழித்து பார்க்குற பொழுது என்ன தெரியுதுன்னா, இல்லை இதுக்கு பின்னாடி நீங்கள் சொல்கிற மாதிரி பார்க்கும்போது டிஎம்கே ஜெயிக்கிறதுக்காக இவங்க உதவுறாங்க அப்படின்றீங்க. அப்போ யார் அதிகமாக பணம் கொடுத்து சரி பண்ணான்னு நினைக்கிறீங்க? இல்லை டிஎம்கே சொல்லணுமா, இல்லை பிஜேபி சொல்லணுமா, இல்லை ஏடிஎம்கே சொல்லணுமா? டிஎம்கே எல்லா நெட்வொர்க்கும் பிஜேபியும் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, ஏடிஎம்கேயும் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கேல என்ன நினைக்கிறாரு எடப்பாடினா, இந்த தேர்தலை திருமாவளவனை எதிர்த்து ஒரு டம்மியை போடுவோம், வைகோவை எதிர்த்து ஒரு டம்மியை போடுவோம், கம்யூனிஸ்டுகளை எதிர்த்து ஒரு டம்மியை போட்டோம்னா நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்? 2026 எதிர்காலத்தில் நம்ம பக்கம் ஒரு சாஃப்ட் கார்னருக்கு உருவாகும். இப்போ அதே போல் இப்போ திருமாவுக்கு பிஜேபியில் யாரை போட்டிருக்காங்கன்னா சந்திரகாசு போட்டிருக்காங்க. அவருக்கு செலவு பண்ணுறதுக்கு அவருக்கு காசு இல்லை. அடுத்து பிஜேபியில் கார்த்தியாயினி வேலூர்லேருந்து இறக்கியிருக்காங்க. வேலூர்லேருந்து அது அந்த அம்மா அடாவடி அரசியல் பண்ணுமே தவிர வெற்றி பெற முடியாது. ஆனால் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் திருமாவுக்கு அங்கே ஒரு அபரிமிதமான செல்வாக்கு இருக்குது. அதனால் அவரை அங்கே நீங்கள் பானை சின்னத்தில் கொடுத்தாலும் சிதம்பரம் தொகுதி அவருக்கான தொகுதி இல்லை சார். இப்போ ஏடிஎம்கே பிளான் பண்ணால் ஓகே. பிஜேபி இந்த தேர்தலை முக்கியமான தேர்தலாக பார்க்குறோம். அது இல்லாமல் தமிழகத்தில் பிஜேபி கால் ஊன்றதுக்கு ஒரு மிக முக்கியமான தேர்தல்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலையிலேருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவங்க எப்படி இதை பண்ணுவாங்க? அப்போ இந்த வேட்பாளர்லாம் தகுதியான ஆட்கள் நீங்களே சொல்லுங்கள். தகுதி இல்லை. தகுதி அப்போ ஏன் வேறு ஆளே கிடைக்கலையா? அதிமுக வேறு ஆள் கிடைக்கல, திமுக வேறு, பிஜேபி வேறு ஆள் கிடைக்கலையா? சிதம்பரத்தை எதுக்கிறதுக்கு சிதம்பரம் பையனை எதுக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய வேட்பாளர் நீங்கள் இறக்கணும்? இல்லை அந்த தொகுதியிலேயே ஒரு முக்கியமான இறக்கணும். சரியாக இருக்கும். கனிமொழி எதுக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் எதுக்கணும்? தமிழச்சி தங்கப்பாண்டியன் எதுக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஆள் இறக்கணும்? டிஆர் பாலு சாதாரண ஆளா? அப்போது நீங்கள் அப்படியே லிஸ்ட் எடுத்தால் எல்லா வேட்பாளர்களையும் பிரம்மாண்ட வேட்பாளர்களை எதிர்க்கக்கூடிய ஆட்கள் பூரா எப்படி இருக்காங்க? கவுன்சில் எலெக்ஷனில் வந்த ஆட்களை போல் இருக்கிறாங்க. அப்போது இதுக்கு பின்னணியில் ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் இருக்குமா? இதுக்கு பின்னணியில் ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பாக இல்லாமல் இருக்கு. இப்போ
சார் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரும்போதுமே தமிழ்நாட்டில் ஒரு மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு நான் பார்க்கும்போது பார்த்தா இது இப்போ தான் அப்படி நடக்குதா இல்லை இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் நடக்குமா? இல்லை ஜெயலலிதாவும் கருணாநிதியும் இல்லாத காரணத்தினால நீங்கள் இப்போ அரசியல் பூராமல் பண நாயகமாக போயிடுச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ கோயம்புத்தூரில் வேலுமணி உடைய ஒரு வேட்பாளர் யாருன்னு கேட்டால் சிங்கை ராமச்சந்திரன். அங்கே அண்ணாமலை நிற்கிறார். திமுகவில் கணபதி ராஜகுமார் ஒருத்தர் நிற்கிறார். அண்ணாமலையுடைய தொகுதி கரூர் தான். போன தேர்தல் அங்கே அரவக்குறிச்சி நின்னார். இப்போ கோயம்புத்தூருக்கு வந்துட்டார். கோயம்புத்தூருக்கு வந்த பிறகு வேலுமணி என்ன பண்ணுறார்? வேலுமணியும் அண்ணாமலையும் தொழில் பார்ட்னர். கட்சி தான் வேறு வேறு, ரகசியமான பார்ட்னர். இவங்க 3 பேர். ஜக்கி அங்கே இருக்கார் எங்கள் கோயம்புத்தூரில். அவர் பிஜேபியில் முக்கியமான நபர். அப்போ இந்த கூட்டணி கோயம்புத்தூரில் அண்ணாமலை தேர்தல் நிற்கிறதுக்கு விருப்பமே இல்லை. அமித்ஷா விரட்டி நாமினேஷன் போட்டிருக்காரு. போட்ட பிறகு நீங்கள் நோட்டாவுக்கு கீழே போயிடக்கூடாது. அதனால் வேலுமணி என்ன பண்ணுறாரு? வேலுமணி தான் கொங்கு பெல்ட்டுக்கான இன்சார்ஜ். ஒரு டம்மி கேண்டிடேட்டை போடுறார். யார் அவர்? சிங்கை ராமச்சந்திரன். அவர் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர். நாயுடு நீங்கள் யாரை போட்டிருக்கணும்? அது பெல்ட்டு யார் பெல்ட்டு? கொங்கு பெல்ட்டு. கவுண்ட்ரு அண்ணாமலை கவுண்ட்ரு, திமுக கணபதி ராஜகுமார் கவுண்ட்ரு. அப்போ அண்ணாமலைக்கு என்ன பண்ணுறாரு வேலுமணி? ஏதோ ஒரு, அதாவது இன்றைக்கி விஜய் பாஸ்கரையும் தங்கமணி வேலுமணி எல்லா மணிகளை ஈடியிலேருந்து காப்பாற்றின ஒரே ஆள் அண்ணாமலை தான். விஜய் பாஸ்கர், வேலுமணி காப்பாற்றுனதுன்றீங்களா? இடி வராமல் காப்பாற்றுறது அவர் தான். ஐடி வராமல் காப்பாற்றுறது அவர் தான். இன்கம் டேக்ஸ். ஏன்னா டெல்லியில் அதிகாரத்தை கட்டுப்படுத்துகிற ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலையும் பிஎல் சந்தோஷம் தான். அவங்க என்ன சொன்னாலும் டெல்லி அப்படியே கிளம்பி வரும். அப்போ அந்த நன்றி கடனுக்கு அண்ணாமலைக்காக வேலுமணி இப்போ கோயம்புத்தூரில் அமர் பிரசாத் ரெட்டியும் ஆருத்ரா கோல்டு ஃபைல்ஸ் ஹரிஷும் கடுமையாக இறங்கி வேலை செய்கிறாங்க. எந்த பணம்? 1,00,000 பேரை ஏமாற்றின கள்ளப்பணம். ஹரிஷ் மேலே வழக்கு இருக்குல்ல. ஹரிஷ் மேலே ஏறக்குறைய முழுக்க ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ் வழக்கு இருக்குது. அவர் இப்போ அண்ணாமலைக்கு வேலை செய்கிறார். அப்போ இவர்களுக்கு எதை பற்றி, மக்களை பற்றியோ அரசியலை பற்றியோ வெக்கமான எதுவுமே கிடையாது. ஏன்? இப்படியே ஜெயிச்சா போதும். பணம் தான் முக்கிய காரணம். வழக்குகளை மறைக்கிறதுக்காகவும் பிஜேபி கூட கூட்டணி வேற என்ன தப்பிக்கிறதுக்கு? எங்கள் கருணாநிதி காலத்தில் இப்படி தாங்க இருக்குது. கருணாநிதி காலத்திலே அப்படி தான் இருக்குது. முரசொலி மாறன் காலத்தில் அப்படி தான் இருக்குது. அப்போது இந்த தேர்தல் தான் பட்ட வருத்தமாக தெரியுது என்ன நடக்குதுன்னு. கனிமொழி எதுக்கிறதுக்கு ஆளே இல்லாமல் கனிமொழி போல யார் எடுத்தா? தமிழிசை சவுந்தரராஜன். அந்த அம்மா அங்கே நிறுத்தி பெரிய ஃபைட்டு கொடுத்தது. இப்போ ஆளே இல்லை. ஏடிஎம்கேல ஆள் இல்லை, பிஜேபியில் ஆள் இல்லை. அப்போ என்ன கணக்கு? ஏதோ ஒரு கணக்கு. எதிர்காலத்தில் கனிமொழிகிட்ட திமுகவுடைய அதிகாரம் போய் சேரும் எதிர்காலத்தில். அப்போ அந்த நன்றி கடனை இப்போ தீர்த்து கொள்வதற்கு, அதெல்லாம் அடையாளப்படுத்துவதற்கு அந்த நன்றியை சேர்த்து. இந்த மாதிரி இந்த தேர்தல் அப்படி பண்ணேன், அதனால தான் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு சொல்கிறது. ஆமாம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் சார். திமுக, அதிமுக, பிஜேபி எல்லாமே கட்சி தான் வேறையே தவிர, நீங்கள் மணல் மேட்டராக இருக்கட்டும், சாராய டாஸ்மார்க் மேட்டராக இருக்கட்டும், அனைத்து கட்சியும் ஒன்றா தான் சார் இருக்காங்க. யாரும் எதிர்த்து பேசுகிறதே இல்லையே. இல்லை சார், தனித்தனி ஐடி விங்குன்றாங்க. இவருக்கு ஒரு தலைவருக்கு அவருக்கு தனியாக வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு சோசியல் மீடியாவில் பண்ணிகிட்டு இருக்கோன்றாங்க. இவ்வளோ செலவு பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இதெல்லாம் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. பிரச்சாரம் இந்த மாதிரி வெயிலில் போய் அலைஞ்சு பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது சார். இல்லை, அவசியம் இல்லைன்னா கனிமொழி திமுக கனிமொழி அதிமுக கூட்டு போடுவாங்களா? அதிமுக கனிமொழி கூட்டு போடுவானா? இதெல்லாம் ஃபார்மாலிட்டி பண்ணி தான் ஆகணும் சார். போலீஸ்கார் லஞ்சம் வாங்குறான் சார். நேராக போனே லஞ்சத்துக்கு யாரும் கொடுத்துட முடியுமா? நீங்கள் வாங்கிடுவாரா? என்ன பண்ணுவார்? டேய் உட்கார வைடா, அவனை ஜட்டி அவரு நான் ஒரு லாக்கப்பில் போடு. இதெல்லாம் நடக்குமா நடக்காதா? போனே பணத்தை கொடுத்தீங்கன்னா நீங்கள் அங்கே போய் பிரியாணி சாப்பிட்டு உட்காந்துக்க முடியுமா? 4 மிரட்டு 4 உருட்டு நடக்குதா இல்லையா? ரிமாண்ட் பண்ணுறான், அவனை கேஸை போடுறான். 1 வருஷம் வர்றதுக்கு. எப்போ? நான் பகல் பூரா இப்படி தான் உருட்டல் மிரட்டல் நடக்கும். ஆனால் ராத்திரியில் 12 மணிக்கு எல்லாம் போன பிறகு அவனுக்கு காசை வாங்கிட்டு ஆட்டோவில் ஏற்றி அனுப்பிச்சிடுவார்.
நடக்குதா இல்லையா? அதே தான் இந்த அரசியல். எது அரசியல் என்பது நீங்கள் அயோக்கியனுடைய கடைசி புகலிடம் சாக்ரட்டிஸ் சொல்கிறார். அப்போ இந்த அரசியலை பொறுத்தவரை இப்போ தேனியில் டிடிவி சொல்கிறார், பணமழை மழை, நான் எப்படியாவது பணத்தை கொடுத்து ஜெயிச்சிருவாங்கிறார். 32 கோடி ரூபா நீங்கள் இன்னும் அமலாக்கத்துறை கட்ட முடியாமல் அப்பீலில் கிடக்கார். அப்புறம் அவருக்கு போய் 100 கோடி கொடுப்பார். அப்போ இப்போ இதெல்லாம் இந்த மக்கள் ஏமாற்றுவதற்கு செய்யப்படுகிற ஐடி விங் புரளி. ஐடி விங்கு புரளி. நீங்கள் டிடிவிக்கு தொகுதி எது, சொந்த ஊர் எது? மன்னார்குடி பக்கம் போகிறதே இல்லை. ஏன்? சொந்த மக்கள் ஓட்டே போடுறதில்ல. தேனிக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்? தேனி ஒரு முறை ஜெயிச்சார் ஓபிஎஸ் இருக்கும்போது. ஓபிஎஸ் சொந்த தொகுதிக்கு போகிறதில்ல. எங்கே நிற்கிறாரு? ராமநாதபுரத்தில். ராமநாதபுரத்துக்கு ஓபிஎஸ்க்கு என்ன சம்பந்தம்? 15 சீட்டு கேட்குறாரு பிஜேபியில், 5 சீட்டுக்கு ஆள் ரெடி பண்ணுறாரு, 1 சீட்டு அதுவும் எதில்? தாமரையில். அப்போது ஓபிஎஸ்னுடைய அரசியல் அஸ்தமன கண்டிஷன் இருக்குது. நீங்கள் இதில் கமலஹாசன் காங்கிரஸுக்கு நீங்கள் பிரச்சாரத்துக்கே நான் வர முடியாட்டார். ஏன்? என்ன காரணம்னா, கமலஹாசன் காங்கிரஸ் கோட்டாவில் தனக்கு ஒரு எம்பி சீட்டு கேட்குறாரு. காங்கிரஸு கதவை திறக்கவே இல்லை. கதவை திமுகவும் கதவு திறக்கல, காங்கிரஸும் கதவு திறக்கல. வேறு வழி இல்லாமல் திமுகட்ட வந்து சரண்டர் ஆகிறார். வழியக்க உங்களுக்கு நான் ஆதரவு தரேங்க, எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ ஆதரவு கொடு, அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ ஆதரவு கொடு. ஆனால் ஆதரவு கொடுப்பதா கமலஹாசன் எழுதி தான் ஸ்டாலின் கொடுக்குறாரு. ஸ்டாலின் எழுதி கொடுத்தது பார்த்தீங்களா? இல்லை. அப்போது கமலஹாசன் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வழியக்க போய் ஆதரவு கொடுக்குறாரு. ஆதரவே வேண்டாங்குது காங்கிரஸும் திமுகவும். யாரை? கமலஹாசன். ஆனால் இப்போ என்ன செய்தி? ராஜ்யசபா சீட்டு உறுதின்னு திமுக எழுதி கொடுத்துருக்கா? இல்லை. எல்லாமே வதந்தி புரளி, ரஜினி சொல்கிற மாதிரி எல்லாம் செட்டிங் தான். ஓகே. மக்களை படிப்படியாக ஏமாத்துறாங்க இந்த அரசியல்வாதிகள். படிப்படியாக ஏமாத்துறாங்க. பல அரசியல்வாதிகள் அரசியல் விட்டே போயிடுறாங்க. இல்லை, இந்த தேர்தல் கூட மக்கள் காசுலாம் தான் நடக்குது இப்போ. ஆமாம். அப்போ அப்படின்னும் போது தேர்தல் ஆணையம் வந்து இது அட்லீஸ்ட் இதையாவது கொஞ்சம் இது பண்ணி ஒரு வேட்பாளர் நிப்பாட்டுறீங்க, இவ்வளோ அப்பட்டமாக தெரியுது, இப்போ நீங்கள் சொல்கிற லிஸ்ட்டை வச்சு பார்க்கும்போது நான் கேட்குறேன், அது கூட ஒரு இது இருக்காது. இல்லை, இது தேர்தல் ஆணையம் எப்படி நல்ல தேர்தல், நல்ல எதிர்க்கிறதுக்கு நல்ல வேட்பாளர் கொண்டு வந்து கொடுக்கணும் தேர்தல் ஆணையமாக சொல்லும். இல்லை சார், நீ சொல்கிற பணமழைன்னு ஓப்பனாக பேசுகிறாங்கன்னு ஒரு இடத்துல வந்துட்டு அவங்களே வந்து நட்சத்திர தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களே ஒரு படம் பார்க்குற மாதிரி தான் சார் இருக்குது. ஒரு படத்தில் பார்க்கும்போது இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆக போகுது, பிளாக் பஸ்டர் ஆக போகுதுன்னு இவங்களே சொல்கிறாங்களே. ஸோ இதுவே ஒரு மாதிரி முரண்பாடாக தானே இருக்குது. இல்லை, அதாவது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி கூட்டணி எல்லா சீட்லையும் ஜெயிக்கும். ஏன்னா ஆளுங்கட்சி கூட்டணிக்கு தான் வாக்கு வங்கி அதிகம். பிஜேபிக்கு வாக்கு வங்கியே இல்லை. பிஜேபி கூட்டணிக்கு வாக்கு வங்கியே இல்லை. கூட்டணிக்கு வாக்கு வங்கி எப்போ வரும்னா அதிமுக கூட சேர்ந்தான். அதிமுக சேர்த்துல. ஏன் அதிமுக சேர்த்துலைன்னா பிஜேபியோடு சேர்ந்தால் வேறு எந்த வாக்கும் கொடுக்காது. திமுக தான் அபரிமிதமாக வெற்றி பெறும். அதனால் எடப்பாடி பிஜேபியிலேருந்து இப்போ பிரிச்சுட்டு வந்துட்டார். பிரிச்சுட்டு வந்து இந்த தேர்தலை என்ன பண்ணுறாரு? கூட்டணி கட்சிகளோடு இணக்கமாக வேட்பாளர்களை நிறுத்தி ஒரு முன்னோட்டமாக வச்சு இதுதான் வைகோ மகனை எதிர்த்து நல்ல எதிரான வேட்பாளர்கிட்ட வந்து இப்போ திருச்சியில் பழைய அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க. திருச்சியில் கொண்டு போய் நீங்கள் ஹெல்த் விஜயபாஸ்கரே இறக்கியிருக்கலாம். யார்? துறை வைகோ எதிர்த்து. ஏன் அப்படிலாம் ஏன் எதுக்கல? ஒரு டம்மியா ஏன் போடுறாரு? வைகோ திமுக கூட்டணியிலேருந்து எங்கே வருவார்? அதிமுக கூட்டணிக்கு வருவார். இதுதான் இந்த கணக்கு தான். கூட்டணி கட்சி தலைவர்களை நீங்கள் எதிர்க்கக்கூடிய எல்லாமே அதிமுக பலவீனமான ஆட்களை போடுது. அதே போல் நீங்கள் இப்போ கமலஹாசன் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் வழியே போய் ஆதரவு தெரிவிக்கிறார். இவர்களுடைய கமலுடைய ஆதரவை இந்த கட்சிகள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதே போல் திருநாக்கரசு என்ன பண்ணுறாரு? திருச்சி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு இப்போ சீட்டே இல்லை. என்ன காரணம்னா அதிமுகவை காங்கிரஸோடு இணைப்பதற்கு ஒரு உறவு பாடம் போடுறாரு ராகுல்கிட்ட. இதை
திமுக தலைவர் தெரிஞ்சுக்கிறார். அப்போ இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா? இந்த கூட்டணியில் திருநாவுக்கரசு சீட்டே இல்லையா? சீட்டு எங்கேயுமே கொடுக்கலையே. இப்போ என்ன காரணம் புரியுதா? காங்கிரஸில் யார் நிற்கணும்னு முடிவு பண்ணுறது யார்? காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் தான். காங்கிரஸ் கட்சிக்குள்ளே திருநாவுக்கரசு சீட்டு வாங்க முடியலையே. திருச்சியில் நிற்க முடியாது, திருநெல்வேலி நிற்க முடியாது, எங்கேயுமே நிற்க முடியலையே. யார் நிற்கணும், எங்கே நிற்கணும்? அவர் திமுக தான் முடிவு பண்ணுது. லிஸ்ட்டு போகுது, செல்வ பெருந்தகை அனுப்புகிறாரு. செல்வ பெருந்தகை அனுப்பும்போது அந்த லிஸ்ட்டு இப்போ முதல் லிஸ்ட்டை ராகுல் காந்தி கிழிச்சி தூக்கி வீசிட்டாராம். ஏப்பா எல்லாம் காசு வாங்கிட்டு போட்ட ஆளுக்கு மாதிரி இருக்குது, இது யாருமே கட்சிக்காரன் தெரியல, வேறு லிஸ்ட்டு கொண்டான்னு ரெண்டாவது லிஸ்ட்டு கொண்டு போய் கொடுத்து தான் இப்போ அந்த லிஸ்ட்டெல்லாம் வெளியே வந்திருக்கு. இதெல்லாம் திருநாவுக்கரசு சீன்லேயே இல்லை. திருநாவுக்கரசுக்காக ரெக்கமெண்டேஷன் ரஜினியே முதலமைச்சர் பேசியிருக்கார். அவர் செவி சாய்க்கவே இல்லையா? இந்த கூட்டணியை உடைப்பதற்கு முயற்சி பண்ண ஒரே காரணத்தினால யார் பழிவாங்கப்பட்டார்? முன்னாள் ராகுலுக்கு நெருக்கமான காங்கிரஸ்காரர், முன்னாள் எம்ஜிஆருக்கு நெருக்கமான அதிமுககாரர், பிஜேபிக்கு வாஜ்பாய்க்கு நெருக்கமான முன்னாள் பிஜேபிக்காரர், 3 கட்சிக்கும் போனால் திருநாவுக்கரசு இந்த தடவை தேர்தலே இல்லை. அப்போது இதை இங்கே பெரிய அண்ணன் யாருன்னு கேட்டிங்கன்னா திமுக தான். திமுக பிஜேபியோடும் தொடர்பில் இருக்குது, அதிமுக அனைத்து கட்சியோடும் தொடர்பில் இருக்குது. இப்படி இந்த தேர்தல் நேரடியாக மக்களை வாக்கு வங்கியாக வைத்திருக்கக்கூடிய ஒரே கூட்டணி கட்சி திமுகவும் திமுக கூட்டணிகள் தான். இந்த திமுக கூட்டணிகளை எதிர்ப்பதற்கு அதிமுகவும் வலுவாக இல்லை, பிஜேபியும் வலுவாக இல்லை. இதுதான் செய்தி. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.